नित्यानन्देश्वर परमशिवसमारम्भाम् नित्यानन्देश्वरि पराशक्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த இனிய தமிழ் கலாச்சார பண்பாட்டு மாத கொண்டாட்டங்கள் கனடா நாட்டின் அரசாங்கபூர்வமான ராஜரீதியான தமிழ் பண்பாட்டு கலாச்சார முழு மாத கொண்டாட்டத்தில் பங்கேற்று கொண்டிருக்கும் கனடா நாட்டு தமிழன்பர்களையும் மற்றும் உலகம் முழுவதிலுமிருந்து இந்த நிகழ்விலே இணைந்திருக்கும் தமிழே, தமிழ் அன்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த இனிமையான நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் திரு மரியாதைக்குரிய தரணி கேதீஸ்வரன், CGA, ப்ரோக்ராம் அனலிஸ்ட் ஆஃப் ஆன்டாரியோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், தமிழ் செயல்பாட்டாளர் திரு தரணி கேதீஸ்வரன் அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். திரு மரியாதைக்குரிய லோகேந்திரலிங்கம், உதயன் பத்திரிகையின், கனடா நாட்டினுடைய மிகப்பெரிய பத்திரிகையான உதயன் பத்திரிகையின் சீஃப் எடிட்டராகவும் தலைமை நிர்வாகியாகவும் உரிமையாளராகவும் இருக்கக்கூடிய லோகேந்திரலிங்கம் அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். அடுத்ததாக மரியாதைக்குரிய தவத்திரு விபுலானந்த அடியார், அடியார் விபுலானந்தா, பெரிய சிவன் ஆலயத்தினுடைய சேர்மன் மற்றும் ஆன்மீக தலைவர், ரிலிஜியஸ் லீடர், டொரண்டோவில் இருக்கின்ற ஸ்கார்பரோவில் இருக்கின்ற பெரிய சிவன் கோவிலின் தலைவர் மற்றும் ஆன்மீக தலைவர் திரு அடியார் விபுலானந்தா அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். ஏன் தவத்திரு என்கின்ற அடைமொழியை உபயோகப்படுத்தினேன் என்று பிறகு விளக்குகின்றேன். திரு தவத்திரு அடியார் விபுலானந்தர் அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். அடுத்ததாக பொன்னையா விவேகானந்தன், டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் மற்றும் கனடா அண்ணாமலை யூனிவர்சிட்டியின் தலைவர் திரு பொன்னையா விவேகானந்தன் அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். அடுத்ததாக சாமி அப்பாத்துரை, சமூக செயல்பாட்டாளர், தமிழ் செயல்பாட்டாளர் மற்றும் பல்வேறு விதத்திலே தமிழுக்காக பெருந்தொண்டாற்றி பெரும் நூல்கள் சமைத்து தமிழையே தன் வாழ்க்கையாக கொண்டு தமிழ் வாசிப்பே தன் சுவாசிப்பாய் கொண்ட திரு சாமி அப்பாத்துரை அவர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். வாசுகி நகுலராஜா, தமிழ் பேராசிரியர், அவர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். திரு ராஜேஸ்வரன் சபாரத்தினம்
வன்னி சங்கத்தின் தலைவர் அவர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். மல்லிகா கேதீஸ்வரன், பிராம்டன் எஜுகேஷன் போர்டின் தமிழ் பேராசிரியை அவர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். இங்கு நம்மோடு இணைந்திருக்கும் உலகமெங்கும் இருந்து இருமுனை காணொளி காட்சி வழியாக நம்மோடு இணைந்திருக்கும் மற்ற எல்லா சிறப்பு விருந்தினர்கள், அன்பர்கள், நண்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பரமசிவ பரம்பொருள் இறையனாரிடமிருந்து நமக்கெல்லாம் அளிக்கப்படும் நேரடி செய்தி இன்றைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடு பற்றிய இனிமையான நிகழ்விற்காக நம்ம எல்லோருக்கும் அளிக்கப்படும் செய்தி. முதலில் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இவற்றை பற்றி, தமிழ் பண்பாட்டை பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் அடிப்படையான சில சத்தியங்களை, உண்மைகளை உள்வாங்கிக் கொள்வோம். தமிழை மூத்த மொழி என்று சொல்வதை விட தமிழ் கலாச்சாரத்தை மூத்த கலாச்சாரம் என்று சொல்வதை விட தமிழை மூலமொழி என்றும் மூல கலாச்சாரம் என்றும் சொல்ல வேண்டும் என்று நான் உங்கள் எல்லோருக்கும் பணிவோடு விண்ணப்பிக்கின்றேன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். மூத்த மொழி என்கின்ற வார்த்தையை நாம் உபயோகப்படுத்தும் பொழுது மற்ற மொழிகளை, அதாவது மூத்தவன் தமிழ் அண்ணன், மற்றவர்களெல்லாம் தம்பி தங்கைகள் என்று நம்மை அறியாமலேயே ஒரு பொருளை பதிக்கின்றோம். அப்ப உடனே என்ன ஆகுது? மற்ற மொழி சார்ந்தோர்கள் காரணம் இல்லாமல் எதிர்க்க துவங்குகிறார்கள். தேவையில்லாது நம்மீது ஒரு போர் திணிக்கப்படுகிறது, பூசல் திணிக்கப்படுகிறது. அது தேவையில்லாதது மட்டுமல்லாது உண்மையில்லாததும் கூட. உண்மையை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உண்மை என்னன்னா, தமிழ் எல்லா மொழிக்கும் மூத்தது மட்டுமல்ல, மூலமானது. அதனால தமிழ் எல்லா மொழிக்கும் அண்ணன் அல்ல, அம்மை. தமிழ் எல்லா மொழிக்கும் மூத்தது மட்டுமல்ல, மூலமானது. தமிழ் எல்லா மொழிக்கும் அண்ணன் அல்ல, அம்மை. தமிழ் தாய். எல்லா மொழிக்கும் அவள் அம்மை என்கின்ற, அம்மையப்பன் என்கின்ற சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் இதுதான் உண்மைங்கய்யா. நான் தமிழன் என்பதற்காக தமிழ் பெருமையையோ மகிமையையோ கவித்துவத்திற்காக இங்கு நான் சொல்லவில்லை, சத்தியத்தை சொல்லுகின்றேன். எம்பெருமான் இறையனார் சுந்தரேச பெருமான் நேரடியாய் பரமசிவ பரம்பொருள் இறையனாராய் திருமேனி தாங்கி வந்து உலகிற்கு தந்த நன்கொடை அம்மையப்பனாய், மொழிகளுக்கெல்லாம் அம்மையப்பனாய் விளங்கும் தமிழ். கலாச்சாரத்திற்கும் எல்லா கலாச்சாரத்திற்கும் மூத்த கலாச்சாரம் தமிழ் என்கின்ற வார்த்தையை தயவு செய்து இதற்கு மேல் தவிர்த்துவிட்டு எல்லா கலாச்சாரத்திற்கும் மூல கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு என்கின்ற வார்த்தையை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள்.
இந்த மூத்த மூல இந்த இரண்டு வார்த்தைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. எல்லா மொழியியலும் என் தமிழ் தாயின் மடியில்தான் உருவானது. எல்லா வாழ்வியலும் என் தமிழ் கலாச்சாரத்தின் மடியில்தான் உருவானது. எல்லா இறையியலும் தமிழ் இறையியலில்தான் மலர்ந்து கிளர்ந்து உயிர்த்து வெளிப்பட்டது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய செயல் தமிழை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை மூத்தது 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 என்கின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவதை விட்டுவிட்டு மூலமானது என்கின்ற வார்த்தைக்கு நாம் மாற வேண்டும். இந்த மூலமானது என்கின்ற தமிழ் மொழி அம்மையப்பன், தமிழ் கலாச்சாரம் அம்மையப்பன் என்கின்ற தெளிவுக்கு நாம் வந்தால் நாம் தேவையில்லாத போர்களுக்குள் நுழைய மாட்டோம், பூசல்களுக்குள் சிக்க மாட்டோம். ஒரு தாய் தன்னுடைய எல்லா குழந்தைகளையும் எப்படி பார்ப்பாளோ அதே போல்தான் தமிழர்கள் எல்லா மொழிகளையும் பார்க்க வேண்டும். தமிழர்கள் எல்லா கலாச்சாரத்தையும் பார்க்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தமிழ் மூத்த மொழின்னு நினைச்சிங்கன்னாலே மற்ற எல்லா மொழியோடும் ஒரு விதமான போக்கும் பூசலும் சண்டையும் சேர்ந்த ஒரு போக்கோடே நாம் அணுகுவோம். அது உண்மையும் கிடையாது. உண்மை தமிழ் மூத்ததல்ல, மூலமானது. நம்ம எல்லாருமே தமிழை பற்றி சொல்லும் பொழுது ஒரு அருமையான சொற்றொடையை உபயோகப்படுத்துவது வழக்கம். கல்தோன்றி மந்தோன்றா காலத்தே முந்தோன்றிய மூத்தகுடி என்று. ஆழ்ந்து கேளுங்கள். இந்த கல்தோன்றி மந்தோன்றா காலத்தே, இந்த சொற்றொடர், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் தமிழ், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு இவைகளை பற்றி ஆழ்ந்து புரிந்து கொள்ளலாம். என்னுடைய குரு, எனக்கு யோகத்தை கற்றுத்தந்த குரு யோகானந்தபுரி இந்த சொற்றொடருக்கு எனக்கு விளக்கம் கொடுத்தார். கல்தோன்றி மண்தோன்றா காலத்தே முன்தோன்றிய. இதுல ஒரு 3 விதமான பாடபேதம், 3 விதமான சொற்றொடர்கள் வேறு வேறு புத்தகங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. ஒரு சொற்றொடர் கல்தோன்றி மந்தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்தகுடி. இன்னொரு நூலிலே கல்தோன்றி மந்தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்தகுடி. இன்னொரு கல்வெட்டிலே கல்தோன்றி மந்தோன்றா காலத்தே வேளோடு முன்தோன்றிய மூத்தகுடி. இந்த 3 வெர்ஷன் இருக்கு. 3 விதமான பதிப்பு, 3 வேறு வேறு இடங்களிலே ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் இந்த 3 விதமான பதிவுகள் இருக்கு. இந்த 3ஐ பற்றியும் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளுகின்றேன். என்னுடைய குரு எனக்கு இதை பற்றி விளக்கம் கொடுத்தார். பரமசிவ பரம்பொருளின் பேரருளாலே திருவண்ணாமலை என்கின்ற அற்புதமான ஞான தமிழ் மொழியும் ஞான தமிழ் பண்பாடும் ஞான தமிழ் கலாச்சாரமும் இன்றும் வாழையடி வாழையென உயிரோடு இருக்கின்ற அந்த உயிர் பூமியிலே பிறந்து உயிர்த்தமிழை உண்டு உயிர் மலர்கின்ற பெரும் பாக்கியம், அதிர்ஷ்டம் எனக்கு அமைந்தது. தமிழ் கலாச்சாரத்தின் பழமான
ஞான குருமார்கள் என் வாழ்க்கையில் வாய்த்தார்கள். அது மாதிரி என் வாழ்க்கையிலே வாய்த்த ஒரு ஞான குரு யோகானந்தபுரி. அவர் எனக்கு இந்த விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். கல் தோன்றி மந்தோன்றா காலத்தே அப்படின்ற வார்த்தைக்கு ஆழ்ந்து கேளுங்கள். நான் இப்ப சொல்ல போறது அத்தனையும் சத்தியம். சாட்சிநாதனாய் வந்து திருப்புரம்பியம் பெருமான் மதுரை கோவிலில் வந்து வன்னி மரமாய் கிணறாய் லிங்கமாய் சாட்சி சொன்ன சாட்சிநாத பெருமான் சாட்சி. இப்ப நான் சொல்றது அத்தனையும் உண்மை. ஆழ்ந்து கேளுங்கள். என்னுடைய குரு யோக குரு யோகானந்தபுரி ஒரு கல் எடுத்து கையில வச்சுட்டு தமிழ் அக்ஷரங்கள் உயிரெழுத்து அ அ இ இ உ உ ஜஸ்ட் தமிழ் அக்ஷரங்கள் அந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தினார். முடித்ததும் இருந்த கல் மணலாய் போனது, மண்ணாய் போனது. அவர் கையில் இருந்த கல் வேறு எந்த தாக்கமும் இல்லாமல் வெறும் தமிழினுடைய உயிரெழுத்துக்கள் அந்த அதிர்வலைகளைத்தான் ஏற்படுத்தினார். ஏற்படுத்தின உடனேயே கல் மண்ணானது. மண்ணை கொட்டிவிட்டு சொன்னார், இந்த தகராகாசம், ததாட்டம், இருப்பு, பிரபஞ்சம், பெருவெளி, அதிலிருந்து மூலப்பொருளான கல் இந்த பூமி பந்தாக உருப்பெற்று அதிலிருந்து கல் மண்ணாக மாறுவதற்கான அதிர்வலைகளே தமிழ் மொழியாக உயிர் பெற்றது. கல் மண்ணாக மாறுவதற்கு பிரபஞ்சத்தின் பேரதிர்வலைகள் கல் மீது செயல்பட்டு மண்ணாய் மாற்றுகின்ற இந்த செயல் நடைபெறுவதற்கான அதிர்வலைகள், வைப்ரேஷன்ஸ், சவுண்ட் வைப்ரேஷன்ஸ், அந்த அதிர்வலைகள், அந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் லிங்குவிஸ்டிக் ஃபார்மா மொழி வடிவெடுத்ததுதான் தமிழ்னு சொன்னார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அனுபவ ரீதியாக தமிழின் உயிரெழுத்தின் உயிர்ப்பை எனக்கு அவர் காட்டினார். பரமசிவ பரம்பொருளின் பேரருளாலே என் குருநாதர் இந்த ஞானத்தையும் இந்த சக்தியையும் எனக்கு பிச்சையாகவும் அளித்தார். அது மட்டுமல்லாமல் இதை அடுத்த தலைமுறைக்கு அளிக்கின்ற சக்தியையும் ஞானத்தையும் சேர்த்து அளித்தார். பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் என் குருமார்களின் பேராசியினால் இந்த அறிவியலை, இந்த ஞான சக்திகளை நான் பெற்றது மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் அளித்து அடுத்த தலைமுறையையும் தயார்படுத்தி விட்டோம். இப்ப இந்த சூழ்நிலையில ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். என் குருமார்கள் செய்து காட்டினார்கள்னு நான் சொன்னேன்னா தமிழ் கலாச்சாரத்தின் பழம்பெருமை பேசுவது. என்னாலும் செய்ய முடியும்னு சொன்னேன்னா ஒரு விதமான தமிழ் கலாச்சாரத்தால் அது நமக்கு உயிர்ப்பளித்ததனால் வந்த சுயபெருமை பேசுவது. அதை அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து விட்டேன். அடுத்த தலைமுறை இதை செய்து காட்டக்கூடிய கல்லை தமிழ் உயிரெழுத்துக்களாலேயே
மண்ணாய் மாற்றும் சக்தியை செய்யக்கூடிய அடுத்த தலைமுறையை செய்துவிட்டேன்னு நான் சொன்னேன்னா அதுதான் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றி வைக்கின்ற வேலை. நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும், வெறும் பழம்பெருமை பேசுவதனால் மட்டுமே தமிழ் கலாச்சாரம் உயிரோடு இருந்து விடாது. அதை நாம் அனுபவித்து வெறும் தற்பெருமை, நம்மை பெருமைப்படுத்தி கொண்டு நம்மை வளமாக்கிக் கொள்வதனால் மட்டுமேவும் கூட தமிழ் கலாச்சாரம் உயிரோடு இருந்து விடாது. நம் அடுத்த தலைமுறைக்கும் இந்த ஞானமும் ஞான சக்தியும் தமிழினுடைய மொழியியல், இறையியல், அருளியல், பொருளியல், இயற்பியல், வேதியியல், தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டினுடைய மற்ற எல்லா பரிமாணங்கள், இது அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று சேர்த்து விட்டால் மட்டும்தான் தமிழ் கலாச்சாரம் உயிரோடு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப அடுத்து இன்னொரு பணியை செய்தாக வேண்டும். அது என்னன்னா, ஒரு இடத்தில் அமர்ந்து என் குருமார்கள் எனக்கு கொடுத்ததை நான் செய்து காட்டி அடுத்த தலைமுறையையும் செய்ய வைத்து காட்டி இந்த தமிழ் கலாச்சார பண்பாட்டின் மறுமலர்ச்சியை நாங்கள் செய்வதனால் எங்களை யாரும் தாக்கி அழிக்காமல் பாதுகாப்பான ஒரு இடத்தை அமைத்து கொண்டு இவைகளையெல்லாம் பொதுவெளியில் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வது, அந்த வேலைக்காகத்தான் கைலாயத்தை அமைத்திருக்கின்றேன். இப்ப இந்த 4வது பணியைத்தான் இப்ப முடிச்சிட்டு இருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். போதுமான அளவுக்கு தற்காப்பு ஏற்படுத்தி கொள்ளாமல் இந்த அறிவியலை எல்லாம் பொதுவெளியில் காட்டினால் வருகின்ற மிக பெரும் கொடும் மதத்தாக்குதல் மற்றும் இனத்தாக்குதல்களை நாம் எதிர்கொள்வதற்கு தேவையான அளவு பாதுகாப்பை தயார் செய்து கொண்டு இவைகளை பொதுவெளியில் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கைலாயத்தை உருவாக்கி இருக்கிறேன். இல்லைன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய குருகுலத்து மாணவர்களை இது போன்ற சக்தி வெளிப்பாடுகளை, தமிழின் இறையியல், சக்தியியல் போன்றவைகளை செய்ய வைத்து நிரூபித்து விட்டோம். டாக்குமெண்டட், வெல் டாக்குமெண்ட், அதாவது நேர்மையான, அறிவியல் ரீதியான, தர்க்க ரீதியாக தாக்குப்பிடிக்கக்கூடிய, வாத விவாதங்களை நேர்மையோடு எதிர்கொள்ளக்கூடிய, தேவையான அளவிற்கான ஆதாரங்களோடு நேர்மையாக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி, ப்ரூவ் பண்ணி, நிரூபித்து டாக்குமெண்ட் பண்ணிட்டோம். தேவை என்னன்னா, இப்ப அடுத்து செய்ய வேண்டிய தேவை, இதனாலெல்லாம் தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் பாரம்பரியமும் மறுமலர்ச்சி அடைந்து விட்டால், தமிழன் பலமாகிவிட்டால் தங்களுடைய இருப்பை இழந்து விடுவோமோ என்று நினைக்கின்ற பல பேர் நடத்துகின்ற தாக்குதல்களிலிருந்து எங்களை காத்துக்கொள்வதற்கான பாதுகாப்பை மட்டும்தான் உருவாக்க வேண்டியது தேவை. அதை நாங்கள் இப்பொழுது செய்து முடித்து விட்டோம். இந்த கைலாயத்தின் மூலமாக அதையும் செய்து முடித்து விட்டோம். கூடிய விரைவில் தமிழ் இனமே, நீ பெருமை கொள்ளும் விதத்திலே செம்மாந்து மனம் மகிழ்ந்து, ஆஹா, என் மொழியியலும் கலாச்சாரமும் வாழ்வியலும் பாரம்பரியமும் இத்துணை பெரியதா என்று இன்றைய தமிழர்கள் கூட நினைந்து வியக்கின்ற அளவிற்கு தமிழர்களின் மிக பெரும் இந்த கலைகள், அறிவியல்கள் உலகத்தோடு பகிர்ந்து கொள்ளப்படும்.
கல் தோன்றி மந்தோன்றா காலத்தே முந்தோன்றிய மூத்த குடியான தமிழ்க்குடியே, நீ மூத்த குடி மட்டுமல்ல மூலக்குடி. நீ வெறும் மூத்த குடி மட்டுமல்ல மூலக்குடி என்பதை தமிழர்களே உணர்ந்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு இவைகளெல்லாம் உலகத்தின் முன் விரித்து காட்டப்படும், விரித்து செய்யப்படும். அதற்காகத்தான் இந்த கைலாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நான் உங்களோட எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற அடுத்த சத்தியம், வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரம் குமரிக்கண்டத்தை பற்றி பதிவு செய்கின்றது. இந்த குமரிக்கண்டம் இருந்தது உண்மை. இமயத்திருந்து இமயத்தை வடையல்லையாய், இப்பொழுது இருக்கின்ற கைலாசத்தை வடையல்லையாய் கொண்டு, திபெத் கைலாசத்தை வடையல்லையாய் கொண்டு ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, மடகாஸ்கர் போன்ற பகுதிகளை தென்னெல்லையாய் கொண்டு குமரிக்கண்டம் இருந்தது உண்மை. குமரிக்கண்டத்தின் மொழியியல் ரீதியான, இறையியல் ரீதியான, அறிவியல் ரீதியான, வேதியியல் ரீதியான, கலாச்சார பண்பாட்டியல் ரீதியான மிச்சமிருக்கின்ற மிச்சமாய் இருக்கின்ற சொச்சம் நான். மிச்சமிருக்கின்ற சொச்சம்தான் நான். அந்த குமரிக்கண்டத்து உயிர்த்த தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழின் மொழியியலையும் இறையியலையும் கைலாய நாட்டின் மூலமாக புனரமைத்தே தீருவோம். பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் இது நிகழ்ந்து விட்டது. தமிழினமே, வெறுமனே பழம்பெருமை பேசுவதும் பழம்பெருமையினால் நம்மை நாமே ஒரு விதமான உணர்ச்சி போதைக்குள் ஏற்றிக்கொள்வதும் மட்டுமே தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் உயிரோடு வைத்து விடாது. இது அடுத்த தலைமுறைக்கு அளிக்கப்பட்டு அடுத்த தலைமுறையும் அதை வாழ்ந்தால் மட்டும்தான் தமிழ் கலாச்சாரமும் தமிழ் பாரம்பரியமும் பண்பாடும் உயிரோடு வைக்கப்படும். ஏன் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு உயிரோடு வைக்கப்பட வேண்டும் என்கின்ற உண்மை சத்தியம் நேர்மையோடு புரிந்து கொள்ளுகின்ற விதத்திலே அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்பட வேண்டும். ஆழ்ந்து கேளுங்கள் தமிழர்களே, தமிழ் இனமே, தயவு செய்து கேள். நீ நாட்டை இழந்தாய். அகதிகளாய் நாடு நாடாய் தேடி அலைந்தாய். உன்னிடம் இழப்பதற்கு இதற்கு மேல் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் இழந்தாய். உனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சொத்து, ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு சாத்தியம்,
நம்மிடம் இருக்கின்ற நம் தமிழ் குழந்தைகள், தயவு செய்து அதை இழந்து விடாதீர்கள், அதை இழந்து விடாதீர்கள். தமிழ் இனமே, உன் குழந்தைகளை எல்லாம் என் குழந்தைகளாக வளர்ப்பதற்காகத்தான் எனக்கென்று குழந்தைகள் வேண்டாம் என்று சந்நியாச வாழ்க்கை முடிவெடுத்தேன். தமிழ் இனமே, நமக்கிருக்கின்ற ஒரே ஒரு வாய்ப்பு நம்முடைய குழந்தைகள். எக்காலத்திலும் தமிழன் விதை நெல்லை வேக வைத்து தின்க மாட்டான். விதை நெல்லை விளைவித்து அதில் வரும் நெல்லை வேண்டுமானால் உண்பான். விதை நெல்னா என்னன்னா, விளைஞ்ச உடனே அறுவடை செய்து முதல் பாகத்தை விதை நெல் என்று கட்டி வைப்பது தமிழரின் பண்பாடு. எந்த வறுமை வந்தாலும் விதை நெல் வேக வைப்பதில்லை. விதை நெல் அடுத்த நெல் விளைய வைக்க மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படும். அதே போல தமிழினமே, நம் கலாச்சாரம், நம் பண்பாட்டை படித்து பாருங்கள். காலம் காலமாக நம் குடும்பங்களில் முதல் மகனை தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றி வைப்பதற்கான விதை நெல்லாக வைத்து விடுவோம். முதல் மகனோ மகளோ. அதற்கு பிறகு பிறக்கின்ற குழந்தைகள்தான் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வதற்கு, வேக வைத்து தின்பதற்கு. குடும்பத்திற்கு ஒரு குழந்தையை விதை நெல்லாக வைத்து விடுங்கள். தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் படிக்கவும், வாழ்விலே அனுபவிக்கவும், அதை உலகத்திற்கு அளிக்கவும் குடும்பத்திற்கு ஒரு குழந்தையை விதை நெல்லாய் எடுத்து வையுங்கள். நீங்கள் ஈட்டும் பொருளிலே முதற் பகுதியை, அது சிறு பகுதியாயிருந்தாலும் பரவாயில்லை, நீங்க ஒரு $1 மில்லியன் சம்பாதிக்கிறீங்கன்னா $1 கொடுத்தா கூட போதும். உங்கள் மனம் போல, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விருப்பம் போல முதல் வருமானத்தை விதை நெல்லாக எடுத்து வையுங்கள். அதே போல காலையில் எழுந்தவுடனேயே உங்கள் வாழ்க்கையிலே செய்கின்ற முதல் செயலை இறையியலை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகின்ற விதமாக அந்த முதல் அரை மணி நேரத்தை விதை நெல்லாக எடுத்து வைத்து விடுங்கள். உங்க வாழ்க்கையில எந்திரிச்சதும் முதல் அரை மணி நேரம் ஞான அனுபவத்திற்காக, தமிழ் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு, மொழியியலுக்காக, இறையியலுக்காக. தமிழிலே மொழியியலும் இறையியலும் வேறு வேறு கிடையாது. தமிழ் இனத்தின் விரோதிகள் தமிழ் இனத்திற்குள் ஊடுருவி நம் மொழியியலும் இறையியலும் வேறு வேறு என்று நமக்கே மூளைச்சலவை செய்து வைத்திருக்கின்றார்கள். இந்த மூளைச்சலவை மிஷனரி கும்பல் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்த பல நூறாண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதனால் இப்பொழுது தமிழர்களே சில பேர் தமிழின் மொழியியலையும் இறையியலையும் பிரித்து, மொழியியலை உபயோகப்படுத்தி இறையியலை அழித்து தமிழ் இனத்து துரோகிகளாக மாறியிருக்கின்றார்கள். விரோதி என்பவன் வெளியிலிருந்து உள்ளே வந்த மிஷனரி கும்பல், துரோகி என்பவன் அந்த மிஷனரியின் கள்ளக்காதல் வாரிசுகள், கள்ள வாரிசுகள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். மொழியியலும் இறையியலும் தமிழிலே வேறு வேறு கிடையாது. என்னுடைய யோக குரு அதைத்தான் எனக்கு உணர்த்தினார். தமிழினுடைய உயிரெழுத்துக்களே மிக உயர்ந்த சப்தம், சப்த தத்துவம்.
நாத தத்துவம், இறை இயல் சத்தியம். உயிர் எழுத்துக்களே மந்திரங்களாகவும் சக்தி வெளிப்பாட்டு சத்தியங்களாகவும் அமைக்கப்பட்ட மொழி தமிழ். அதனால தமிழில் மொழியியலும் இறையியலும் வேறு வேறு கிடையாது. தமிழினமே, காலை எழுந்தவுடன் உன்னுடைய முதல் அரை மணி நேரத்தையாவது விதை நெல்லாக தமிழுக்கு ஒதுக்கிவிடு. உன்னுடைய முதல் வருமானத்தில் ஒரு சில டாலர்களையாவது ரூபாயையாவது விதை நெல்லாக தமிழினத்திற்கு வைத்துவிடு. உன் முதல் குழந்தையை தமிழினத்திற்கு விதை நெல்லாக வைத்துவிடு. தமிழ் கலாச்சாரமும் தமிழ் பண்பாடும் உயிர் பெற்றுவிடும். அது தமிழனுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே நன்மை செய்யும். தமிழ்ங்கிற வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். தகரம், ததாடம், இருப்பு. இருப்பின் அமிழ்து மரணமிலா பெருநிலையின் அறிவு. இருப்பின் மரணமிலா பெருநிலையின் அறிவு தமிழ். தகரத்தின் அமிழ்து தமிழ். தகரம் என்றால் ததாடம், ததாடம் என்றால் இருப்பு, பிரபஞ்சம். பிரபஞ்ச பெருவெளியை தா என்கின்ற மூலச்சொல்லாலே சொல்வது வழக்கம். தா என்கின்ற மூலச்சொல் இருப்பாகிய ததாடத்தை குறிக்கின்றது. இந்த இருப்பாகிய ததாடம் அமரத்துவத்தில், அமிழ்துத்துவத்தில் நிரந்தரமாய் இருக்கின்ற அறிவியல் தமிழ். நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு சிறிய சத்தியம். எனக்கு இப்போ 43 வயசாகுது. நடுவில் 2-3 முறை தமிழினத்தின் விரோதிகள், தமிழினத்தின் துரோகிகள் கும்பலாலே எனக்கு விஷமளிக்கப்பட்டது. இப்போ அந்த விஷத்தினுடைய எல்லா தாக்குதலிலிருந்தும் வெளிவந்து விட்டேன். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா, உடலும் மனமும் உயிரும் மிகுந்த ஆரோக்கியத்தோட இருக்கு. அந்த எல்லா தாக்குதலிலிருந்து வெளியில வந்து விட்டேன் மட்டுமல்லாது, விஷம் அளிக்கப்பட்ட போது என் உடல் எப்படி பாதிக்கப்பட்டதுன்றதுக்கான மெடிக்கல் டாக்குமெண்டேஷன்ஸும் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஹெல்த்தியா இருக்கிறன்றதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸும் பண்ணி வச்சிருக்கோம். உறுதியாக எந்த மனித உடலையும் அழித்து விடக்கூடிய அந்த விஷம் எப்படி என் உடலை அழிக்கவில்லை மட்டுமல்லாது, அதிலிருந்து உயிர்த்து வந்து விட்டேன்றது மட்டுமல்லாது, இப்ப என்னுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ், உள்ளுறுப்புகள் எல்லாம் ஒரு 16லிருந்து 20 வயது இளைஞனுடைய உடல் அளவிற்கு மிகுந்த ஆரோக்கியத்தோடு செயல்படுகிறது. இதையும் மெடிக்கலா இப்ப டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். இது மொத்தத்துக்கும் காரணம் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்காத ஆனால் சத்தியம் தவத்திரு ராமலிங்க அடிகளார் வடலூர் வள்ளற்பெருமான் அளித்த காயகல்ப அறிவியல். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், சற்று பொறுமையோடு கேளுங்கள். வடலூர் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் நேர்மையான தூய்மையான மரபு சைவத்தை சார்ந்தவர். முறையாக
மதுரையாதீன குருமகா சந்நிதானம் அவர்களிடம் மந்திர தீட்சை பெற்று சைவத்தை அனுஷ்டித்து மதுரையாதீன குருமகா சன்னிதானத்தை பற்றி அருமையான பாடல்களை எழுதியிருக்கின்றார். அந்த ரெஃபரன்சஸ்லாம் வேணாலும் கொடுக்கிறேன். ஆனால் திராவிஷ மிஷனரி கும்பல் தமிழுக்குள் புகுந்து தமிழர்களுக்கும் அது தமிழர்களிலே மொழியலையும் இறையலையும் பிரித்து விரோதத்தை தூண்டி வள்ளலாரை தாக்க முற்படும் பொழுது அவர் வேறு வழி இல்லாமல் தன்னை காத்துக் கொள்வதற்காக சற்றே மரபு சைவத்திலிருந்து விலக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். இவ்வளவு பெரிய ஞானியான வடலூர் வள்ளற் பெருமான் என இந்த இப்போ நான் உபயோகப்படுத்துகின்ற இந்த உடம்பு வள்ளற் பெருமானுக்கு நன்றி கடன் பட்டது. அவர் சொல்லி இருக்கின்ற முதல் 6 திருமுறைகளிலும் அவர் சொல்லி இருக்கின்ற ஞான நுட்பங்கள், யோகம், பிராணாயாமம், வாழ்க்கை முறை மற்றும் கரிசாலை நெய், இவைகள் எல்லாவற்றையும் உபயோகப்படுத்திதான் என் உடலுக்கு வைக்கப்பட்ட விஷத்திலிருந்தும் தப்பித்தேன். அந்த விஷத்தை வெளியேற்றி என்னை நானே காப்பாற்றிக் கொண்டேன். அது மட்டுமல்லாது நாற்பத்து 3 வயது இருந்தாலும் உள்ளுறுப்புகள் எல்லாம் 16 - 20 வயது இளைஞனைப் போல் இனிமையாகவும் பலமாகவும் வேகமாகவும் பரமசிவ பரம்பொருளின் பேரருள் வடிவாகவும் இயங்குகின்ற விதத்திலே என்னை நானே தயார்படுத்திக் கொண்டேன். இது எல்லாவற்றிற்கும் காரணம் வடலூர் வள்ளற் பெருமான் திருவருள். இது வரலாற்றிலே சொல்லப்பட்டாக வேண்டும். அதுக்காக சொல்லிடுறேன். ஏன்னா சில மரபு சைவர்கள் வள்ளற் பெருமானுக்கு எதிரான சில கருத்துக்களையும் பிரச்சாரங்களையும் செய்து பல்வேறு விதமான அது இந்த குடும்பத்திற்குள் நடந்த குழப்பம் போல சிலதெல்லாம் உண்டு. அவைகளுக்கெல்லாம் விளக்கத்தை நானும் தேடினேன். மதுரை ஆதீனத்தினுடைய சிறந்த ஆதீன பரம்பரை சீடர்களுள் ஒருவராக இருந்த வள்ளற் பெருமானை தமிழர்களும் சைவர்களும் ஆகிய சில பேர் எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன என்றெல்லாம் தேடிய போது எனக்கு இதுதான் புரிஞ்சது. ஒரு சின்ன கதை புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து இந்த கதையை எல்லோரும் ஆழ்ந்து கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவில் இந்த டெக்சஸ் மாகாணத்தில் 2 விதமான எறும்புகள் உண்டு. வெள்ளை, அதாவது இந்த சிகப்பெரும்பு, கட்டெரும்பு, கருப்பாக இருக்கிற கட்டெரும்பு, சிகப்பாக இருக்கிற செவ்வெரும்பு. இந்த 2 எறும்புகளும் பார்த்தீங்கன்னா நட்போடு அது பாட்டுக்கு அது பாதையில் போயிட்டு இருக்கும். ஒன்றாவே ஒரே இடத்துல வாழ்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு 100 கட்டெரும்பு, ஒரு 100 சிகப்பெரும்பு, செவ்வெரும்பு ரெண்டையும் ஒரு பாட்டிலில் போட்டு அந்த பாட்டிலை நல்லா குலுக்கிட்டு கொட்டிட்டீங்கன்னா அந்த கட்டெரும்பும் செவ்வெரும்பும் தன்னிலை தடுமாறி போய் இந்த நிலநடுக்கத்துக்கு காரணம் யாருன்னு தெரியாம கட்டெரும்பெல்லாம் கண் முன்னாடி இருக்கிற செவ்வெரும்பு தான் காரணம் தாக்க ஆரம்பிச்சிரும். அந்த செவ்வெரும்பெல்லாம் கண் முன்னாடி இருக்கிற கட்டெரும்பு தான் காரணம் தாக்க ஆரம்பிச்சிரும். 100 கட்டெரும்பும் 100 செவ்வெரும்பும் போரிட்டு கடைசியில் 200 செத்து போயிடும். ஆனா அந்த 2 எறும்புகளுக்குமே புரியாது, அவங்களுடைய எதிரி செவ்வெரும்பும் இல்லை கட்டெரும்பும் இல்லை, குலுக்கி கொட்டினவன் அப்படின்றது. தமிழிலும் தமிழ் மொழியியல் அறிஞர்களும் இறையியல் அறிஞர்களும் ஒருவரை ஒருவர் இந்த கட்டெரும்பு செவ்வெரும்பை போல தாக்கி நாம் அழிந்து மாண்டோம், நம்மை குலுக்கி கொட்டிய மிஷனரிகள் தான் நம்முடைய உண்மையான எதிரிகள் என்பதை கடைசி வரை புரிந்து கொள்ளவில்லை.
நம்மை ஒரு பாட்டிலில் இட்டு குலுக்கி கொட்டிய மிஷனரிகள் தான் நம் எதிரிகள் என்பதை செவ்வெரும்பும் புரிந்து கொள்ளவில்லை, கட்டெரும்பும் புரிந்து கொள்ளவில்லை. செவ்வாடும் கருப்பாடும் தங்களுக்குள் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட விரோதத்தால் நரிக்கு துணையாய் போய் கடைசியில் இரண்டும் நரிக்கு பலியானது. செவ்வாடும் கருப்பாடும் தங்களுக்குள் இருந்த விரோதத்தால் நரிக்கு துணையாய் விரோதத்தை உருவாக்கிய நரியை பட்டி திறந்து உள்விட்டு நரி கும்பலால் செவ்வாடும் வெள்ளாடும் சாய்ந்ததே இன்று இருக்கின்ற தமிழனின் நிலையாய் மாறிப்போனது. தமிழினமே விழித்துக்கொள், தமிழினமே விழித்துக்கொள். செவ்வாடும் உன் விரோதி அல்ல, கருப்பாடும் உன் விரோதி அல்ல. செவ்வெரும்பும் உன் விரோதி அல்ல, கருப்பெரும்பும் உன் விரோதி அல்ல. குலுக்கி நம்மையெல்லாம் குடுவையில் இட்டு குலுக்கி நமக்குள் விரோதம் இருப்பதாய் நம்மை மூளைச்சலவை செய்து கொட்டிவிட்ட நரிகள், விஷ நரிகள், மிஷ நரிகளே நம் விரோதி. மொழியியலுக்கும் இறையியலுக்கும் விரோதத்தை உருவாக்கி நம்மை மூளைச்சலவை செய்து நம்மை நாமே அடித்து அழிந்து காணாமல் போவதற்காக நம்மை மூளைச்சலவை செய்துவிட்ட மிஷ நரிகளே நம் விரோதிகள். புரிந்து கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. ராமகிருஷ்ணரை வேதாந்த சம்பிரதாயம் ஏற்றுக்கொண்டது போல சைவ சம்பிரதாயம் வடலூர் வள்ளற்பெருமானை ஏற்றுக்கொண்டிருக்குமானால் சைவத்தினுடைய மொழியியலும் இறையியலும் எங்கோ சென்றிருக்க முடியும். ஏற்காததனால், விரோதத்தால் மொழியியல் இறையியலுக்கு இடையிலே இருக்கின்ற இடைவெளி பெருகிக் கொண்டே சென்று கடைசியில் அழிவும் இழப்பும் தமிழ் இனத்திற்கு. நான் வடலூர் வள்ளற்பெருமான் ஒரு உதாரணத்தை அளிக்கின்றேன். இது மாதிரி பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். நான் எந்த விதத்திலும் ஆறுமுக நாவலர் அவர்களை அவமரியாதை செய்யவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் ஆறுமுக நாவலர் பெருமானை அவமரியாதை செய்யவில்லை. தேவையில்லாமல் அவர் கூட மூளைச்சலவை செய்யப்பட்டு வள்ளற் பெருமான் மீது தேவையில்லாத விரோதம் அவருள்ளும் விதைக்கப்பட்டது என்பதைத்தான் சொல்லுகின்றேன். வள்ளற் பெருமானும் தவறில்லை, ஆறுமுக நாவலரும் தவறில்லை. இந்த இருவருக்கும் நடுவிலே விரோதத்தை உருவாக்கி மூளைச்சலவை செய்த மிஷ நரி கும்பல்தான் நம் உண்மையான எதிரிகள். மொழியியலை வளர்க்கின்றோம் என்கின்ற பெயராலே மொழியியலை உபயோகப்படுத்தி நம் இறையியலை அழிக்க எல்லாவிதமான கொடுஞ்செயல்களும் செய்தார்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. சைவ வேத ஆகம சைவ ஹிந்து இறையியல் உயிரோடு இருக்கும் வரைதான் தமிழ் மொழியியல் உயிரோடு இருக்கும். அடுத்தது முக்கியமான உண்மைக்கு வருகின்றேன். சமஸ்கிருதம் தமிழில் இருந்து வேறான மொழி அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மதுரை தமிழுக்கும் சென்னை தமிழுக்கும் எந்த அளவு வித்தியாசம் இருக்கின்றதோ அந்த அளவு மட்டும்தான்
தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அது ரெண்டு வேற டயலக்ட், அவ்வளவுதாங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மை கூறு கூறாக வெட்டி அழிக்க நினைக்கின்ற தமிழின துரோகிகள் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழும் சம்ஸ்கிருதமும் தனித்தனி மொழின்னு உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தமிழுடைய மொழியியலும் இறையியலும் தனித்தனின்னு உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தென் தமிழ்நாட்டு தமிழும் வட தமிழ்நாட்டு தமிழும் சென்னை தமிழும் மதுரை தமிழும் வேற வேறன்னு உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. உங்களை சின்னாபின்னமாக்கினால் மட்டும்தான் அவர்கள் வெற்றி அடைய முடியும் என்பதனால் செவ்வெரும்பு கட்டெரும்பு விரோதத்தை உருவாக்கும் மூளை செலவைத்தான் தமிழும் சம்ஸ்கிருதமும் வேறு வேறு என்பது. ஐயா, ஒரு நல்ல மரபு சைவ குடும்பத்திலே பிறந்து என்னுடைய தந்தை வழி பாட்டனார் முதுபெரும் புலவர் பாண்டுரங்கனார்னு திருவண்ணாமலையில் வாழ்ந்தார்கள். தமிழை வாசிப்பதே சுவாசமாய்க்கொண்ட தமிழாய்ந்த குடும்பம். இந்த நேரத்திலே ஒரு சிறிய செய்தியை பதிவிட விரும்புகின்றேன். அவருடைய மகன் என்னுடைய பூர்வாசிரம தாய்மாமனாக வருவார். என்னுடைய பூர்வாசிரம தாய்மாமன் உறவும் அவர் முதுபெரும் புலவர் பாண்டுரங்கனார் அவர்கள். என்னுடைய தமிழ் ஆசிரியரும் அவர்தான், என்னுடைய தமிழ் ஆசானும் அவர்தான் பாண்டுரங்கனார் அவர்கள். அவர்கள் உபயோகித்த கலெக்ட் பண்ணி வச்சிருந்த புத்தகங்கள், ஓலைச்சுவடிகளை நம்முடைய பீடத்திற்கு, கைலாயத்திற்கு அவர் நன்கொடையாக அளித்து விட்டார். அவருடைய மகன் நன்கொடையாக அளித்து விட்டார். அதற்காக நான் இந்த தருணத்திலே நன்றி கூறிக்கொள்ளுகின்றேன். அந்த புத்தகங்கள், ஓலைச்சுவடிகள் அனைத்தையும் படிமம் எடுத்து காப்பி பண்ணி கனடா நாட்டிலே நமக்கு இருக்கின்ற டொரண்டோ ஆதீனத்திற்கு நன்கொடையாக அளிக்கின்றேன். யாழ்ப்பாணத்திலே அழிக்கப்பட்ட நூலகத்தை மீண்டும் கனடாவிலே புனரமைக்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். அந்த நூலகத்திற்கான நன்கொடையாக இதுவரை நான் சேர்த்து வைத்திருக்கின்ற என்னுடைய குருமார்களிடமிருந்து எனக்கு அன்பளிப்பாக அளிக்கப்பட்ட மற்றும் நானே கலெக்ட் பண்ண மொத்த தமிழ் நூல்களையும் படியெடுத்து புத்தகங்களாக தொகுத்து ஓலைச்சுவடிகள் எனக்கு அளிக்கப்பட்ட அவைகளை டிஜிட்டலாக ஸ்கேன் பண்ணி ரீப்ரிண்ட் பண்ணி, இந்த ஓலைச்சுவடி ரீப்ரிண்ட் பண்ணுற மெஷின் வாங்கியிருக்கோம். இதுக்காகவே 2 மெஷின்ஸ் வாங்கி ஆதிகைலாசம் விடுதியில் ரீப்ரிண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மொத்த தொகுப்பும் ரீப்ரிண்டட் ஓலைச்சுவடிகளையும் ரீப்ரிண்டட் புத்தகங்கள், இது மொத்தமும் ஏறத்தாழ ஒரு 12 லட்சம் இப்போதைக்கு இருக்கிறது. இந்த 12 லட்சம் காப்பிகளையும் டொரண்டோ ஆதீனத்திற்கு நன்கொடையாக அளிக்கின்றேன். டொரண்டோவிலே தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் இவைகள் சார்ந்த தமிழ் மொழியியல், இறையியல், அருளியல் இவைகள் எல்லாமும் உயிரோடு இருப்பதற்கான ஒரு பீடம் நிறுவுவதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே ஒரு ஆலயம் செய்து விட்டோம். அந்த ஆலயத்தை விரிவாக்கம் செய்து ஆதீனமாகவும் ஒரு மிகப்பெரிய நூலகமாகவும் ஆராய்ச்சி பீடமாகவும் செய்வதற்கான வேலைகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த புத்தகங்கள் கூடிய விரைவில் இந்த ஓலைச்சுவடியின் படிமங்கள், ஏன்னா மூல ஓலைகளை ஆதி கைலாசமான பெங்களூரிலேயே வைத்து காக்கப் போகின்றோம். அவைகளை படியெடுத்து அந்த படிகள் எல்லாம் டொரண்டோவுக்கு ஒரு முழு பிரதி அளிக்கப்படும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக நான் சொல்ல விரும்புகிற கருத்து,
தமிழர்கள் தமிழ் கலாச்சாரம், பண்பாடு இவைகளை பற்றி நாமே தெளிவாக தெரிந்து கொள்வதும், தைரியமாக, உயிர் தைரியத்தோடு மிக பெரும் சுதந்திரத்தன்மையான, நேர்மையான தைரியத்தோடு, தீரத்தோடு தமிழ் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் நிற்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. ரிலக்டன்ட் வேரியர் ஆட்டிடியூட் வேலைக்காகாது. ஒரு தயங்கி தயங்கி போருக்கு செல்பவனால் போர் முனையை சந்திக்க முடியாது. தமிழினமே விழித்துக்கொள். தலாய் லாமா, திபெத்திய நாட்டின் தலைவர் தலாய் லாமா தன்னுடைய நாட்டை இழந்தபோது கூட, எல்லைகளை இழந்து விட்ட போது கூட, அதாவது டெரிட்டோரியல் நேஷனை இழந்தா கூட, சிவிலைசேஷனல் நேஷன் அந்த கலாச்சாரத்தை உயிரோடு வைத்ததனால் இன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு எல்லை டெரிட்டோரியல் நேஷனையும் திருப்பி பெறுவதற்கான வாய்ப்புகள் மலர் துவங்கிவிட்டன. தமிழினமே, டெரிட்டோரியல் நேஷனை நாம இழந்துட்டோம். குறைந்தபட்சம் சிவிலைசேஷனல் நேஷனான கலாச்சாரத்தையாவது உயிரோடு வைத்தோமானால் என்றாவது ஒரு நாள் டெரிட்டரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சிவிலைசேஷனல் நேஷனான கலாச்சாரத்தை, தமிழ் கலாச்சாரம், பண்பாடு இவைகளை உயிரோடு வைப்பதற்காகத்தான் இந்த கைலாயத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றேன். அதற்காகத்தான் இந்த கைலாசம். இந்த ரிலக்டன்ட் வேரியர் ஆட்டிடியூட, தயங்கி தயங்கி போருக்கு செல்லுகின்ற இந்த தன்மையை நாமெல்லாம் துறந்து விட்டு தைரியத்தோடு, அப்பர் பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் சொன்னது போல, நாம் ஆர்க்குங்குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலையில்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரனர் சங்கவென் குழையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே. தமிழினமே புரிந்துகொள். என் அனுபவத்திலிருந்து சொல்றேன். தமிழ் விரோதிகளும் தமிழ் துரோகிகளும் சேர்ந்து என்ன ஸ்டேட்லெஸ் மேனா ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நான் அம்மா மீனாட்சி அப்படின்னு தாய்கிட்ட போனேன். சொக்கா சுந்தரேசா மீனாட்சின்னு கேட்டேன். அம்மையும் அப்பனும், அப்பா நீ எங்கள் மகன், உன்னை யாரும் ஸ்டேட்லெஸ் மேனா மாற்ற முடியாது, நாங்கள் உன்னை ஸ்டேட்ஸ் மேனா மாத்துறோன்னு கைலாயம் பண்ணி வைத்து விட்டார்கள். தமிழின துரோகிகளும் விரோதிகளும் என்ன ஸ்டேட்லெஸ் மேனா மாற்ற முயற்சி பண்ணாங்க. குடியுரிமையை பறித்தார்கள் சட்டவிரோதமாக. இந்திய நாட்டின் நீதிமன்றம் எனக்கு சாதகமாக தீர்ப்பளித்து என்னுடைய கடவுச்சீட்டு பறிக்கப்படக்கூடாது, என்னிடமே இருக்க வேண்டும் என்றும், நான் எங்கு வேண்டுமானாலும் டிராவல் பண்றதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்க வேண்டும் என்றும் இந்திய நாட்டு நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்த பிறகும் கூட ஹிந்து விரோத, தமிழ் விரோத, தமிழ் துரோக சில அதிகாரிகள் தங்கள் பதவியை சட்டவிரோதமாக உபயோகப்படுத்தி கொண்டு என் கடவுச்சீட்டை பறித்து என் குடியுரிமையை பறித்தார்கள். என்னுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை பறித்தார்கள். கொலை முயற்சி தாக்குதல்கள் எல்லாம் ஒரு பக்கம். கொலை முயற்சி தாக்குதல்களிலிருந்து நான் தப்பியதனால்
இந்தியாவிற்குள்ளேயே என்னை வைத்திருந்தால்தான் அடுத்தடுத்த முயற்சிகளிலாவது வெற்றிகரமாக என்னை கொன்றுவிட முடியும் என்கின்ற காரணத்தினாலே என் கடவுச்சீட்டை பறித்து, என் குடியுரிமையை பறித்து ஸ்டேட்லெஸ் மேனா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணார்கள். உண்மையில் அவர்கள் தரப்பிலே அவர்கள் அதை செய்தும் விட்டார்கள். ஆனால் சொக்கனும் மீனாட்சியும் ஸ்டேட்ஸ்மேனா மாத்திட்டாங்க. தமிழின துரோகிகளும் விரோதிகளும் என்ன ஸ்டேட்லெஸ் மேனா மாற்ற முயற்சி பண்ணாங்க. தமிழ் இனத்தின் அம்மையும் அப்பனும் என்ன ஸ்டேட்ஸ்மேனா மாத்திட்டாங்க. தமிழ் இனமே புரிந்துகொள். தமிழினத்தின் விரோதிகள் துரோகிகள் உங்களையெல்லாமும் கூட ஸ்டேட்லெஸ்ஸாக தான் மாற்ற முயற்சி பண்ணாங்க, ஸ்டேட்லெஸ்ஸாக தான் மாற்றினாங்க. எம்பெருமான் சிவனடி பற்றுங்கள், அம்மையப்பனை பிடியுங்கள், சுந்தரேசனை பிடியுங்கள், சொக்கனை பிடியுங்கள், இறையனாரை பிடியுங்கள், மீனாட்சியை பிடியுங்கள், நம் இறையியலை பிடியுங்கள். ஸ்டேட்லெஸ்ஸா உங்களை மாத்துறதுக்கு யார் முயற்சி பண்ணாலும் அது முடியாது. கடைசியில் ஸ்டேட்ஸ்மேனா தான் மாறிடுவீங்க. அதுதான் தமிழ் இறையியலின் சக்தி. அவர்கள் என்ன ஸ்டேட்லெஸ்ஸா மாற்ற முயற்சி பண்ணாங்க. நான் அம்மையப்பனே அப்படின்னு அவ்வளவுதான். அவங்க ஸ்டேட்ஸ்மேனா மாத்திட்டாங்க. அது மட்டுமல்லாது அப்பருக்கிருக்கின்ற சரணாகதியால் வந்த சக்தியை அளித்தார்கள். நாம் ஆர்க்குங்குடியல்லோம் நமனயஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம், ஏமாப்போம் விணியறியோம் பணிவோமல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இதை என் பெருமைக்காக சொல்லவில்லை, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அம்மையப்பன் பெருமைக்காக இதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். அம்மையப்பனை பிடியுங்கள், உங்களுக்கும் இதே நன்மை மலரும் என்று சொல்லுகின்றேன். இதுதான் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு. தெய்வ பக்தி சார்ந்த வாழ்க்கை முறை, இறையியல் சார்ந்த வாழ்வியல். அடுத்த ஒரு சத்தியம் உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துங்கன்னு நினைக்கிறேன். தமிழின விரோதிகளும் துரோகிகளும் நமக்கு செஞ்ச இன்னொரு மிகப்பெரிய மூளைச்சலவை என்னன்னா, முதற்சங்க காலத்து இறையனாரே செய்து வைத்த தமிழ் முதற்சங்க காலத்து நூல்களும் இடைச்சங்க காலத்து நூல்களும் அழிந்து விட்டன. இது முழு பொய். இறையனார் செய்து வைத்த களவியல் இன்றும் உயிரோடு இருக்கின்றது. அகத்தியர் அளித்த அகத்திய பெருமான் அளித்த அகத்தியம் இன்றும் உயிரோடு இருக்கின்றது. முதற்சங்க நூல்களும் இடைச்சங்க நூல்களும் இன்றும் உயிரோடு இருக்கின்றது. ரொம்ப குள்ளநரித்தனமாக விஷமத்தனமாக அந்த நூல்கள் எல்லாம் உண்மையல்ல என்று ஆதாரமில்லாதவை என்று ஒதுக்கி வைத்துவிட்டு அவைகள் அழிந்து விட்டதாக நம்மை மூலச்சலவை செய்கின்றார்கள் இந்த தமிழின துரோகிகளும் விரோதிகளும். காரணம் என்னன்னா, அந்த நூல்கள் எல்லாமே இறையியலும் மொழியியலும் ஒன்றாக இணைந்து அதுல இறையியலை பிரிக்க முடியாத அளவிற்கு அது இறையியல் அந்த மொழியியலுக்குள் பொதிந்து கிடக்கின்றது. அதனால அந்த நூல்கள் எல்லாம் அழிந்து விட்டது என்று நம்மை மூளைச்சலவை செய்கிறார்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நவீன காலத்திலே ஒரு மொழி எப்படி உருவாகின்றது, இந்த லாங்குவேஜ் கார்பன் டேட்டிங் சயின்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிருக்கு. அதாவது எப்படி ஒரு பொருளை கார்பன் டேட்டிங் பண்ணி
அதனுடைய காலத்தை கண்டுபிடிக்க முடியுமோ, அதே மாதிரி ஒரு மொழியின் வளர்ச்சி சார்ந்து எப்படி எழுத்துக்கள் முதல்ல வட்டெழுத்தா இருக்கு, அதுக்கப்புறம் எழுத்துக்கள் வளர்ச்சி பெறுகின்றது, அதுக்கப்புறம் இந்த சப்தங்கள் உச்சரிக்கப்பட்ட முறைகள் மற்ற ஆர்கியாலஜிக்கல் டாக்குமெண்டேஷன்ஸ் இது எல்லாவற்றையும் வைத்து மொழியை கூட கார்பன் டேட்டிங் பண்ற அளவுக்கு ஒரு தெளிவான அறிவியல், கார்பன் டேட்டிங் மாதிரியே மொழியை கார்பன் டேட்டிங் பண்ற அறிவியல் ரொம்ப தெளிவா இந்த காலத்தில் வளர்ந்துருச்சு. அந்த அறிவியலுக்கு உட்படுத்தினால் இறையனார் களவியல், அகத்தியம் போன்ற இப்பொழுது அவைலபிளாக இருக்கிற நூல்கள் எல்லாம் முதற்சங்க காலத்து நூல்கள் தான் என்பதை தெளிவாக நிரூபிக்க முடியும். இது போன்ற ஆராய்ச்சிகளை செய்து இவைகளை நிரூபிப்பேன். இது பரமசிவ பரம்பொருள் எனக்கு அளித்த திருப்பணி, என் குருமார்களுக்கு நான் செய்யும் நன்றிக்கடன், தமிழ் இனத்திற்கு நான் செய்யும் காணிக்கை. இந்த செயல்களை செய்வதற்காகத்தான் கைலாயத்தை நிறுவியிருக்கின்றேன். முதற்சங்க காலத்தின் தமிழ் நூல்களும் இடைச்சங்க காலத்தின் தமிழ் நூல்களும் அழியவில்லை. அவைகள் முதற்சங்கம் இடைச்சங்க காலத்தவை அல்ல என்றும், வரலாற்று சான்றுகள் இல்லை என்றும், அவைகள் பின்னாளிலே எழுதி இடைச்செருகல்களாக சேர்க்கப்பட்டவை என்றும் பொய்யுரைகள் புகுத்தி பொய்யுரைகள் உரைத்து நாம் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கின்றோம். இது தமிழினத்திற்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய துரோகம். எப்படி தமிழும் சம்ஸ்கிருதமும் வேற வேற மொழின்னு சில 100 ஆண்டுகளாக நாம் நம்ப வைக்கப்பட்டு விட்டோமோ, நல்ல வேளையாக இந்த திராவிஷ கும்பல், மிஷனரி கும்பல் ஊடுருவாத ஒரு சிறிய கிராமமான திருவண்ணாமலையில் பிறந்து, மரபு சைவ குடும்பத்தில் கோயில் குடியில் பிறந்து தமிழினுடைய மொழியியலும் இறையியலும் கற்கின்ற வாய்ப்பை எம்பெருமான் எனக்கு அருளினார். பரமசிவ பரம்பொருள் எனக்கு அருளினார். அந்த வாய்ப்பினால்தான் இந்த மிஷனரிகளின் விஷ நரித்தனம் எனக்கு தெரிய வந்தது. ஐயா, வைப்ரேஷன், இந்த நாத தத்துவம், நாத கலா தத்துவம் சப்த தத்துவமாக வடிவெடுத்து சக மனிதர்களோடு உரையாடுவதற்கு ஒரு டயலக்டும், உயர்நிலை சக்திகளோடு உரையாடுவதற்கு ஒரு டயலக்டுமா மாறி மாறி டெவலப் ஆக ஆரம்பிச்சது. மல்டிபிள் டயலக்ட்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அதில் ஒன்று சம்ஸ்கிருதம், ஒன்று தமிழ், ஒன்று பிராகிருதம், இந்த மாதிரி பல்வேறு விதமான டயலக்ட்ஸ் உருவாக ஆரம்பிச்சது. இந்த டயலக்ட்ஸுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன வித்தியாசத்தை மொழி ரீதியான வித்தியாசமாக மாற்றி ஒரு மொழியியலை எடுத்து நம் இறையியலை அழிப்பதற்கான பெரும் முயற்சிகளை செய்து சில நூற்றாண்டுகளாக நம்மை மூளைச்சலவையே செய்து விட்டார்கள். தயவு செய்து தமிழர்கள் இந்த மூளைச்சலவையிலிருந்து விடுபட்டு விழித்துக் கொள்ளுங்கள். இந்த மூளைச்சலவையிலிருந்து நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அப்பதான் தமிழினுடைய உண்மையான கலாச்சாரம், பண்பாடு, அறிவியல், வேதியியல் எல்லாம் புரியும். ஐயா, சித்தர்கள் பரம்பரைக்கும் நம்முடைய வாழையடி வாழையென தமிழ் ஞான சித்தர்கள் பரம்பரைக்கும் தமிழ் இறையியலுக்கும் தமிழ் மொழியியலுக்கும் இடையிலே இல்லாத
கற்பனையான வேறுபாடுகளை திணித்து சிதைத்து நம்மை மூளைச்சலவை செய்து பல்வேறு விதத்திலே நம்முடைய பலங்களை நாம் அனுபவித்து நம் இனம் ஒன்றாய் மிக பெரும் பலத்தோடு வாழாமல் அழித்த விஷ நரிகளை நாம் அடையாளம் கண்டுகொண்டு நம் குமரிக்கண்டத்து உருவான எல்லாவற்றிற்கும் மூல மொழியான தமிழ்மொழி, எல்லாவற்றிற்கும் மூல கலாச்சாரமான தமிழ் கலாச்சாரம், தமிழை மூத்தது என்று அண்ணன் என்று வரையறுக்காதீர்கள், மூலம் என்று அம்மையப்பன் என்று வரையறுக்க தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த அண்ணன் தம்பி சங்கடம் பிரச்சனைக்கு இடமே இல்லாம போயிரும். நாம அண்ணன் தம்பின்னு ஒத்துக்க ஆரம்பிச்சோம்னாலே தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் பிரச்சனை வந்துடும், தமிழுக்கும் தெலுங்குக்கும் பிரச்சனை வந்துடும், தமிழுக்கும் கன்னடத்துக்கும் பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனை தான் விஷ நரிகள் மிஷனரிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மூத்தவர்கள் அல்ல, மூலவர்கள். தமிழ் அம்மையப்பன். அதனால் எல்லோரையும் அம்மையப்பன் பார்ப்பதைப் போல பார்ப்போம். பேரன்போடும் பேரறிவோடும் அவரவர்களுக்கு அவரவர்கள் இருக்க வேண்டிய இடத்தை ஒரு அம்மையப்பன் தான் அளிக்க முடியும். அண்ணன்ற பொசிஷன் எடுத்துட்டீங்கன்னா பங்காளி பகை இருந்தே தீரும். அம்மையப்பன்ற பொசிஷனை எடுத்தீங்கன்னா மட்டும்தான், அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டால் மட்டும்தான் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுப்போம். நாம் உண்மையில் சத்தியப்படியே அம்மையப்பன், அண்ணன் அல்ல. அடுத்து நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற ஒரு சத்தியம். தமிழிலே மொழியியல் இறையியல் மட்டுமல்லாது வேதியியல், நம்முடைய மருந்து இயல், உடல் நலம் சார்ந்த, உணவு சார்ந்த, கடல் போன்ற ஞான அறிவு திரட்சி பொக்கிஷங்கள் இந்த இறையியல் மொழியியல் சண்டையினாலே அந்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள் களவு போனது, திருடப்பட்டது, அழிக்கப்பட்டது, நம்மிடமிருந்து உரிமை பறிக்கப்பட்டது. இது எல்லாவற்றிலிருந்தும் நாம் இப்பொழுது பிழைத்து தப்பி தமிழினுடைய மருந்தியல் அறிவியல் எல்லாம் மற்ற உலகத்தவர்கள் நாட்டவர்கள் உபயோகப்படுத்துவதில் தவறில்லை, நாமே நன்கொடையாக கொடுப்போம், அதுக்குத்தானே வச்சிருக்கோம். ஆனால் அவைகளை களவு செய்து கொண்டு நமக்கு உரிமை இல்லை என்று ஆக்கிவிட்டார்கள். அதைத்தான் நான் எதிர்க்கின்றேன். நம்முடையது என்று நம்மிடமிருந்து அவர்கள் பெற்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அனுபவிப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உலகமே அனுபவிக்கத்தானங்க பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா நமக்கு உரிமை இல்லை என்று நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்மிடமிருந்து திருடியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிலத்தை மட்டுமல்ல, வாழ்வியல் நெறிகள், அறிவுகள், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பலவற்றையும் திருடிக்கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு அவைகள் அவர்களுடையது என்றும் அவைகள் மீது நமக்கும் நம் அடுத்த சந்ததிக்கும் எந்த உரிமையும் இல்லை என்றும் நம்மை மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னமும் நான் ஆரோக்கியமா இருக்கிறது காரணம் என்னுடைய பூர்வாசிரமத்து பாட்டியும் பாட்டனும் கொள்ளுப்பாட்டியும் கொள்ளுப்பாட்டனும் அவர்களெல்லாம் எனக்கு அளித்த
மரபு சைவ வேளாள குடும்பத்தின் கோயில் குடி வாழ்க்கை முறை. இன்னமும் கிராம்பும் கரித்தூளும் உப்பும் நல்லெண்ணையும் வச்சுத்தான் பல் தேய்ப்பேன். 43 வயசாச்சு. பல்லுக்கு எந்த விதமான மருத்துவ துணையோ செயல்களோ செஞ்சது கிடையாது. மிக 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 குறைந்த அளவுக்கு மட்டும்தான் மேலை நாட்டின் மருத்துவத்தின் உதவியை இந்த 43 ஆண்டுகளில் எடுத்திருக்கேன். மிக குறைந்த எல்லா விதமான ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை முறைக்கு தமிழ் கலாச்சாரமும் தமிழ் மரபியலும் தமிழ் வாழ்வியலுமே காரணம். இவைகளெல்லாம் உலகத்திற்கு மறுமலர்ச்சி செய்து அளிக்கப்பட வேண்டுங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த கைலாசத்தை செய்திருக்கின்றோம். ரிலக்டன்ட் வேரியர், அந்த தயங்கி தயங்கி போருக்கு போற அந்த தன்மையை தமிழர்களாகிய நாம் விட்டுவிட வேண்டும். யாராவது ஏதாவது சொல்லுவார்கள் அப்படின்னுலாம் நாம யோசிக்கப்படாது. ஐயா, இறையனார் எம்பெருமான் நேரில் வந்து ஓலை கொடுத்தே எதிர்கேள்வி கேட்டான் நக்கீரன். அப்ப நம்மளே கேள்வி கேட்காம விட்டுருவாங்களா? கேட்கத்தான் செய்வார்கள். அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு தயாராக இருந்து முன்னின்று போர் நடத்தினால் மட்டும்தான் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் நாம் எதிர்கால சந்ததிக்கு எடுத்துச் செல்ல முடியும், வைக்க முடியும், உயிரோடு வைக்க முடியும். விதை நெல்லை தமிழன் வேக வைத்து உண்ணமாட்டான், எக்காலத்தும் எந்த வறுமை வந்தாலும் விதை நெல்லை வேக வைத்து உண்ணமாட்டான், விதை நெல் விதைக்க மட்டுமே. உங்கள் வாழ்க்கையிலும் முதல் அரை மணி நேரத்தை விதை நெல்லாக வையுங்கள். பொருளுக்கோ சுகத்திற்கோ வேறு எதற்கும் அந்த காலை முதல் அரை மணி நேரத்தை செலவு செய்யாதீர்கள். சைவத்திற்கு, தமிழ் வாழ்வியலுக்கு, பாரம்பரியத்திற்கு, கலாச்சாரத்திற்கு, பண்பாட்டிற்கு விதை நெல்லாய் வையுங்கள். உங்கள் முதல் வருமானம், பொருள் ஈட்டிய முதல் பொருளை விதை நெல்லாய் வையுங்கள். அது $1 மில்லியன் ஆனாலும் சரி, $1 ஆனாலும் சரி, இல்லை 1 சென்ட் ஆனாலும் சரி, முதல் ஈட்டிய பொருளை விதை நெல்லாய் வையுங்கள். தமிழுக்கு முதல் மகனையோ மகளையோ தமிழுக்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, பண்பாட்டிற்கு விதை நெல்லாய் வையுங்கள். இதை சொல்லிக் கொடுத்து அடுத்த தலைமுறையை வளருங்கள். நம்மிடம் இருக்கின்ற ஒரே சொத்து நம் குழந்தைகள். அதை இழந்து விடாதீர்கள். தமிழ் குலத்தின் மொத்த குழந்தைகளையும் தமிழினத்தின் மொத்த குழந்தைகளையும் வளர்ப்பதற்காகத்தான் எனக்கு தனியாய் குழந்தை வேண்டாம் என்று சந்நியாச வாழ்வெடுத்தேன். என் குருமார்கள் எனக்கு அளித்தவை அத்தனையையும் அடுத்த தலைமுறைக்கு செய்து வைத்து விடுவேன். அதற்காகவே என் வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கின்றேன். இங்கு வந்திருக்கின்ற அன்பர்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோள், விதை நெல்லை எந்த வறுமை வந்தாலும் வேக வைத்து உண்ணக்கூடாது. அது விதைத்து தொடர்ந்து வேளாண்மை நிகழ மட்டுமே உபயோகப்பட வேண்டும்.
அடுத்து நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற ஒரு கருத்து, இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடின்னு ஒரு கல்வெட்டு பதிவு இருக்கு. அது எப்படி வந்ததுன்னு பார்த்தோன்னா, அது சத்திரியர்கள், நம்முடைய தமிழ்நாட்டு மன்னர்கள் அந்த பதிவை பண்ணியிருக்காங்க. என்னுடைய குரு அதுக்கு எனக்கு விளக்கம் கொடுத்தாரு. வாள் அப்படின்னா என்னன்னா, ஒரு வாளை செய்வதற்கு 10 துறைகளிலாவது அறிவு வேண்டும். முதல்ல மெட்டலர்ஜி, தாமிரம், மெட்டல், உலோகத்தை கையாளுகின்ற அறிவுத்திறன். நம்முடைய பாரம்பரியமான தமிழர் உடைவாள்கள் எல்லாமே இரும்பு, தாமிரம் மற்றும் 9 மெட்டல், ஓரின்னு சொல்றாங்க அந்த மெட்டலுக்கு, கலவைக்கு. அது மாதிரியான வாள்கள் தான் செய்யப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதுமே தமிழ்நாட்டு வாள் தான் முதல் வாளாகவும் பெருமை பெற்ற வாளாகவும் இருந்திருக்கின்றது. உலோக இயல். அடுத்து சூடு, அக்கினி சார்ந்த, அக்கினியை எப்படி வேதியியல் மாற்றத்திற்கு, அணு மாற்றத்திற்கு, மாலிகுலர் ஆல்டரேஷன், மியூட்டேஷன் போன்றவைகளுக்கு எப்படி நெருப்பை உபயோகப்படுத்துவது அப்படிங்கிற அறிவு. அது மட்டும் இல்லாமல் அந்த வேதிப்பொருட்களோடு மூலிகைகளையும் சேர்த்திருக்கிறார்கள். அந்த மூலிகைகளின் தன்மையினால அந்த வாள் அதனுடைய குத்துகின்ற தன்மையால் மட்டுமல்லாது, அது இரத்தத்தோடு சேர்ந்து விஷத்தை பரப்புகின்ற அந்த விஷத்தின் தாக்குதலும் சேர்ந்து அந்த எதிரியை உடனடியாக கொன்றுவிடக்கூடிய சக்தி வாய்ந்த வாள்களாக இருந்திருக்கின்றது. இந்த ஔஷதம் சார்ந்த அறிவியல், மருந்து சார்ந்த அறிவியல், ரசாயனம் சார்ந்த அறிவியல், இந்த மாதிரி 10 பல்வேறு விதமான துறைகளினுடைய அறிவு இருந்தால்தான் ஒரு முழுமையான வாளை செய்ய முடியும். அதனாலதான் வாளோடு முன்தோன்றிய மூத்த குடின்னு ஏன் சொல்ல வராங்கன்னா, 10 துறை அறிவியலையுமே அப்பொழுதே நாம் நம்மோடு வைத்திருந்தோம் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் வாளோடுன்னு சொல்றாங்க. இன்னொரு பதிவு இருக்கு, கல்வெட்டு பதிவு. கல் தோன்றி வந்தோன்றா காலத்தே வேளோடு முன்தோன்றிய மூத்த குடின்னு, இது வேளாளர்கள் செய்து வைத்த பதிவு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வேளாண்மை மண் சார்ந்த மிகப்பெரிய அறிவியலோடு உருவான குடி தமிழ் குடின்னு சொல்ல வராங்க. கல் தோன்றி மந்தோன்றா காலத்தே வாழ் சார்ந்த அறிவியல்கள் எல்லாம் மற்றும் வேள் சார்ந்த அறிவியல்கள் எல்லாம் இதையெல்லாம் தாண்டி கல்லை மண்ணாக்குகின்ற வைப்ரேஷன், சப்தம், நாதம், அதிலிருந்து உருவான மொழிதான் தமிழ். கல்லை மண்ணாக ஆக்கிய நாதமே சப்த வடிவெடுத்து தமிழாய் மலர்ந்தது. அதனால எதையும் எதுவாகவும் செய்கின்ற சக்தி தமிழுக்கு உண்டு. தமிழ் தகரமாகிய இந்த பிரபஞ்சத்தின் அமிழ்து. இந்த இனிமையான தருணத்திலே திரு மரியாதைக்குரிய தவத்திரு வள்ளிப்புறம் விபுலானந்த அடிகளார் அவர்களுக்கு என்னுடைய சிறிய வேண்டுகோள், உங்களுடைய கடந்த காலம் நீங்கள் செய்திருக்கின்ற சேவைகள், சிவத்தொண்டராக இருந்து ஒரு பெரிய ஆலயத்தை நிர்மாணித்து நடத்தி நீங்கள் செய்திருக்கின்ற சேவைகள், உங்களுடைய ஆலயம், இது சார்ந்த
எல்லாவற்றையும் நான் ஆழ்ந்து படித்தேன். ஐயா திரு வள்ளிப்புறம் விபுலானந்த அடிகளார் ஐயா அவர்கள், நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுன்னா தயவு செய்து கையசைக்கவும். உங்களுடைய சேவைகள், உங்களுடைய ஆலயம் பற்றி இவைகள் எல்லாவற்றையும் நான் ஆழ்ந்து படித்தேன். நீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல சேர்மன் அண்ட் ரிலிஜியஸ் லீடர் பெரிய சிவன் கோயில்னு போட்டிருக்கீங்க. உண்மையில் நீங்கள் அதைவிட உயர்ந்த பதவி மற்றும் உயர்ந்த பெருமைக்கு பெருந்தகுதி உடையவர்கள். அதனால நீங்கள் அமைத்த அந்த ஆலயம் வெறும் ஆலயம் அல்ல, அது ஸ்கார்பரோ ஆதீனம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றும், நீங்கள் வெறுமனே ரிலிஜியஸ் லீடர் அல்லது சேர்மன் என்கின்ற டைட்டிலை தாண்டி அந்த ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானம் என்று நீங்கள் அழைக்கப்பட வேண்டும் என்பதும் என்னுடைய வேண்டுகோள். உங்களுடைய ஆலயம் ஸ்கார்பரோ ஆதீனம் என்கின்ற பெயரோடும், நீங்கள் ஸ்கார்பரோ ஆதீனம் குருமகா சன்னிதானம் என்கின்ற நிலையோடும் அழைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இப்போ உங்களுக்கு, உங்களுடைய ஆலயத்திற்கும் உங்கள் சேவைக்கும் ஆதீனம் என்று அழைத்துக் கொள்வதற்கும் குருமகா சன்னிதானம் என்று அழைத்துக் கொள்வதற்கும் எல்லா தகுதியும் உண்டு என்பதை என்னால் நிரூபிக்க முடியும். சில பேர் கேட்பாங்க, இறையனாரையே கேள்வி கேட்டவர்கள் ஆயிற்றே. சில பேர் கேட்பாங்க, இது சரியா? மரபு சைவத்திலிருந்து சாஸ்திர பிரமாணங்கள் கொடுத்து, மரபு ரீதியான பிரமாணங்களை கொடுத்து உங்கள் ஆலயம் ஆதீனமாக அழைக்கப்படுவதற்கும் நீங்கள் குருமகா சன்னிதானம் என்று அழைக்கப்படுவதற்கும் எல்லா தகுதியும் உங்களுக்கும் ஆதீனத்திற்கும் உங்கள் ஆலயத்திற்கும் உண்டு என்பதை நிரூபிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். யார் வேண்டுமானாலும் எந்த சந்தேகத்தோடு வேண்டுமானாலும் வரலாம். அதாவது ஜாதி, குலத்தின் அடிப்படையில் மற்றும் வர்ணம், செய்கின்ற தொழிலின் அடிப்படையில் மற்றும் செய்த சேவைகள், ஆசிரம தர்மம், இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு குருமகா சன்னிதானம் என்று நீங்கள் அழைக்கப்படுவதற்கு உங்களுக்கு எல்லா விதமான தகுதியும் உண்டு. தமிழ்நாட்டிலே மூத்த 18 ஆதீனங்களில் வேளாக்குறிச்சி ஆதீனம், புலிப்பாணி ஆதீனம் போன்றவைகள் கிரகஸ்தர்களாலே குருமகா சன்னிதானங்களாக இருந்து நடத்தப்படுகின்ற ஆதீனங்கள் தான். அதனாலே யார் எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்றோர் சபையிலே சான்றோர் சபையிலே யாருக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் அதை நிவர்த்தி செய்து நீங்கள் குருமகா சன்னிதானமாக இருப்பதற்கு, குருமகா சன்னிதானம் என்று உங்களை அழைத்துக் கொள்வதற்கு எல்லா விதத்திலும் நீங்கள் தகுதி உடையவர் என்று ஸ்கார்பரோ ஆலயம், பெரிய சிவாலயம் ஒரு ஆதீனம் என்று அழைக்கப்படுவதற்கு எல்லா தகுதியும் உண்டு என்பதையும் எல்லாருடைய சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து முறையாக அறிவிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இப்போ இந்த என்னுடைய வேண்டுகோளை நீங்கள் உங்க கம்யூனிட்டி, டொரண்டோ தமிழர்கள் முன்பாக வையுங்கள். யாருக்கு எந்த கேள்வி இருந்தாலும் ஒரு வித்வத் சபையை கூட்டுவோம். அந்த பண்டிதர்கள் சபையிலே நானே அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லி, எவ்வாறு இறையனாரே நேரடியாக தமிழ்ச்சங்கத்திற்கு வந்து நக்கீரன் கேள்விகளுக்கு பதில் சொல்லி எல்லோரையும் புரிய வைத்து எல்லோருக்கும் பதிலளித்தாரோ, அதே போல ஆன்றோர் சான்றோர் பேரவையில் நீங்கள் அமைத்திருக்கின்ற பெரிய சிவாலயம் ஸ்கார்பரோ ஆதீனம் என்று அழைக்கப்படுவதற்கு எல்லா தகுதியும் உண்டென்றும், உங்களுடைய நீண்ட நெடிய சிவத்தொண்டும்
உங்களுடைய நீண்ட நெடிய அப்பழுக்கற்ற அருமையான தூய்மையான வாழ்க்கையும் உங்களை குருமகா சந்நிதானம் என்கின்ற அடைமொழிக்கு முழு தகுதி நீங்கள் உடையவர் என்பதையும் நானே மரபு சார்ந்து சாஸ்திர பிரமாணம் ஆப்த பிரமாணம் போன்றவைகளை வைத்து அவர்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன். நீங்கள் தயவு செய்து சபையை கூட்டுங்கள், தமிழ்ச்சங்கம் கூடட்டும். நான் நேரடியாய் வந்து அவர்கள் அத்தனை பேரையும் கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு முறையாக அந்த பட்டத்தை வழங்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். சில பேர் என்னையும் சேர்த்தே கூட கேள்வி கேட்பார்கள், இந்த பட்டத்தை அளிப்பதற்கு நித்யானந்தருக்கு தகுதி இருக்கிறதா என்று. பாரம்பரியமான 18 ஆதீனங்களில் 3 ஆதீனங்களில் முறையாக ஆச்சாரிய அபிஷேகம் செய்யப்பட்டு குருமகா சன்னிதானமாக இருப்பதனால் மற்றும் பல்வேறு ஆதாரங்களோடு என்னால் நிரூபிக்க முடியும். இந்த டைட்டில், இந்த பட்டாபிஷேகம் உங்களுக்கு செய்வதற்கு எனக்கு தகுதி உண்டு என்பதையும் என்னால் நிரூபிக்க முடியும். அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தகுதி உண்டு என்பதையும் என்னால் நிரூபிக்க முடியும். அதனால் தயவு செய்து நீங்கள் இந்த மரியாதையை, இந்த பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் சார்பாகவும் கைலாசத்தின் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகின்றேன். நீங்கள் தனி நபராக நின்று எத்துணை போராடி இந்த பேராலயத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பதை என்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் நீங்கள் சைவத்திற்கு செய்திருக்கும் சேவை தமிழின் இறையியலுக்கும் மொழியியலுக்கும் தாங்கள் செய்திருக்கின்ற சேவை நிச்சயமாக உங்களை ஒரு குருமகா சந்நிதானம் என்கின்ற வார்த்தையினால் பதவியினால் அளிப்பது, நீங்கள் எல்லா விதத்திலும் அதிக அளவு தகுதியை பெற்றிருக்கிறீர்கள். அதனால் இதை என்னுடைய வேண்டுகோளாக உங்களுக்கு வைத்து நீங்கள் தமிழ்ச்சங்கத்தை கூட்டுமாறு உங்களுக்கு நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த செயலுக்கு யாருக்கு எந்த விதமான கேள்விகள், சந்தேகங்கள், எதிர்ப்புகள் இருந்தாலும் அவர்கள் அந்த தமிழ்ச்சங்கத்தில் வந்து கேள்விகளை எழுப்பலாம். அந்த கேள்விகளை நானே நேரடியாக எதிர்கொண்டு பதிலளிக்கின்றேன். இறையனார் நேரடியாய் வந்து தமிழ்ச்சங்கத்தில் நின்று நக்கீரன் கேள்விகளை எதிர்கொண்டு பதில் சொன்னது போல டொரண்டோ தமிழ்ச்சங்கம் கூடட்டும். நான் நேரடியாக வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கின்றேன். அவர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வைத்து உங்களுக்கு குருமகா சன்னிதானம் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். தயவு செய்து நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அடுத்ததாக இந்த தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரியம், தமிழ் மொழியியல், தமிழ் அறிவியல், தமிழ் உயிரியல், தமிழ் பண்பாட்டியல், இவைகள் எல்லாவற்றையும் விரித்து இப்ப அவைலபிளா இருக்கிற எல்லா புத்தகங்களையும் கலெக்ட் பண்ணி கடந்த 20 ஆண்டுகளாக கடும் உழைப்பு செய்து ஒரு 12 லட்சம் தமிழ் புத்தகங்களை கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னமும் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னமும் பண்ணிட்டே இருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் வைத்து இதனுடைய பிரதிகள் மூலமா நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் பெங்களூர்ல விடுதியில் வைக்கிறோம். அதனுடைய பிரதி எடுத்து அந்த பிரதிகளை வைத்து டொரண்டோவிலே ஒரு மிகப்பெரிய தமிழினுடைய சீட் பேங்க், தமிழுக்கான விதை வங்கியாக, தமிழ் கலாச்சாரம், மொழியியல், இறையியல், பண்பாட்டியல் இதெல்லாம் சேர்ந்த ஒரு சீட் பேங்கா, தமிழுக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட, சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தையும் பீடத்தையும் உருவாக்குவதென்று முடிவெடுத்திருக்கின்றோம். அதற்கான செயல்களும் நடக்க துவங்கிவிட்டன.
இந்த இனிமையான செய்தியை உங்கள் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி இன்னும் பல கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உண்மையிலேயே விரும்புகின்றேன். இன்னமும் என் தொண்டைக்குள் நான் சொல்ல வந்த எல்லா சத்தியங்களும் சொல்லி முடிக்கப்படாமல் தொண்டைக்குள் இன்னமும் நிறையவே இருக்கின்றன. ஆனால் காலத்தை கருதி அடுத்தடுத்த சத்சங்கங்களில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, நேரம் கிடைக்கும் பொழுது மற்றவற்றையெல்லாமும் பகிர்ந்து கொள்ளுகின்றேன் உங்களோடு. அதனாலே காலத்தை கருதி இப்போதைக்கு உங்கள் எல்லோரையும் வணங்கி எல்லோரும் பரமசிவ பாதம் அடைந்து, பரமசிவ பாதம் பற்றி பரமசிவ பதம் அடைந்து, பரமசிவத்துவத்தில் நிலைத்து, பரமசிவானந்தத்தில் லயித்து, பரமசிவ போதத்தில் திளைத்து, பரமசிவமயமாகி பரமசிவனோடு சாயுஜ்ய முக்தியில் நிலை பெற்று, பரமசிவமாகி நித்யானந்தத்தில் நிலைத்து, நித்யானந்தத்தில் திளைத்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.